தமிழ் மொழி கற்பித்தல் எனும் நூலில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பட்டய பயிற்சி 2ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய அந்த புஸ்தகத்தில் வந்து நம்ம கருத்துக்களை பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பிழை வகைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ பிழைகள் வந்து பலவாறு வகைப்படுத்தலாம். திறன் அடிப்படையில் வந்து பேச்சு பிழைகள், வாசிப்பு பிழைகள், எழுத்து பிழைகளுக்கான மொழி அமைப்பு அடிப்படையில் எழுத்து, சொல், வாக்கியம், சந்தி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஸோ ஒரு வகைப்பாட்டில் மற்றொரு வகை உட்பிரிவுகளாக அமையும் என்றால் கூட இங்கே எழுத்தில் வெளிப்படும் பிழைகள் தான் நம்ம அதிகமாக இங்கே நம்ம பார்க்க போகிறோம். எழுத்து பிழைகள் அப்படின்னா எழுத்து பிழைகள் பொதுவாக சொல்லப்பட்டாலும் எல்லாமே வரி வடிவ பிழைகள் கிடையாது. எழுத்து வெளிப்படுகின்ற ஒலிப்பு பிழைகளும் அதுக்குள்ளேயே தான் இருக்குது. தமிழ் இலக்கணம் எழுத்தென குறிப்பிடுவது வரி வடிவத்தை மட்டும் கிடையாது, ஒலியையும், அதாவது நம்ம சவுண்டு அப்படிங்கிறதையும் சேர்த்து தான். இந்த 2 வகை பிழைகளுக்கு இடையான தெளிவு வேறுபாடுகள் உள்ளன. 2 சுழினா 3 சுழினா அப்படிங்கிற ஒலிப்பு பிழையில் 2 சுழினாக்கு பதிலாக 3 சுழினா அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்திகிட்டு இருக்கோம். வரி வடிவ பிழைகள் வந்து வடிவ ஒற்றுமையுள்ள எழுத்துக்களிலிருந்து தப்பு வரும் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. ஸோ வரி வடிவ பிழைகள் அப்படிங்கிறது வந்து சா அப்படிங்கிறது கா அப்படின்னு முழுமையாக எழுதப்படலை அப்படின்னா கூட, இப்போ சா அப்படிங்கிற எழுத்தை வந்து ஒருவேளை கா இருக்குது, அதை நம்ம சா அப்படின்னு பாதியில் நிறுத்திட்டோம்னா அந்த எழுத்து சாவாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறது தான் வரி வடிவ பிழைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அழுக்கு அப்படிங்கிறத அந்த சுழியை வந்து கொஞ்சம் தப்பாக போட்டோம்னா அமுக்கு அப்படின்னு மாறிடும். பாவம் அந்த வா போடுறதுல கொஞ்சம் வளைவு கம்மியாக போச்சுன்னா பாலம் அப்படின்னு மாறும். ஸோ ஐயா அப்படிங்கிறத திருப்பி போட்டால் ஜையான்னு மாறி போயிடும். காயம் அப்படிங்கிறது சாயம் அப்படி அந்த மாதிரி பிழைகள் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒலிப்பு பிழைகள் வந்து 3 சுழினா, அப்புறம் நா 2 சுழினா பிழைகள் இருக்குது. லகர மெய்ப்பிழைகள், ரா மைங்கொலி பிழை, குறில் நெடில் குறில் பிழைகள், அப்புறம் உயிர்மை பிழைகள் ஏ ஓ அதெல்லாம் இருக்குது. அடுத்தது இஞ்சில பிழை இருக்குது. இட்டு இரு ஒற்று இரட்டிக்கிறதுல பிழை இருக்குது. உட்பிரிவு அப்படிங்கிறத உட்பிரிவு இப்பு போட்டு எழுதுகிறோம். முயற்சி இச்சு போட்டு எழுதுறோம். அந்த மாதிரி பிழைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இரு அந்த ஒற்று இரட்டில அதற்கு அப்படின்னு சொல்லி நம்ம தப்பாக படிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதை தான் இங்கே வந்து டீட்டெயிலாக சும்மா சொல்லியிருக்கிறாங்க. இப்போது சொல்லிலக்கண பிழைகள் ஒரு எங்கே வரும், ஓர் எங்கே வரும்? தமிழில் உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு ஆரம்பிக்கணும். தமிழில் உயிரெழுத்துக்கள் தொடங்குகிற சொற்களுக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு போடணும். மெய்யெழுத்துக்கள் தொடங்குற சொல்லாக இருந்தால் ஒரு அப்படின்னு சொல்லி போடணும் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஆண்டில், ஏன்னா ஆண்டில்ங்கிறது ஆ உயிரெழுத்து, ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஊரில், கரெக்டாக. ஓர் பழமொழி, ஓர் தெய்வம் அப்படின்னு நம்ம எழுதணும். கல் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் தமிழில் பன்மை விகுதியாக கல், ஆர், அர், இர், மார் அப்படின்னு குறிக்கப்படுகிறது. சில சொற்கள் வந்து தனிப்பட்ட விகுதி இல்லாமல் பன்மை பொருளை உணர்த்துது. ஸோ பால்பாக அக்ரணை பெயர்களுக்கு ஒருமை பன்மை வேறுபாடு கிடையாது. இந்த அமைப்பை அறியாமல் மாணவர்கள் வந்து நம்ம தப்பு பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் பன்மையை குறிக்கும் பலவின் பால் மூவிட பெயர்களோடு கல் சேர்த்து எழுதுகிறாங்க. அவைகள் நமக்கு அறிவு தருகின்றன, மற்றவைகள் அப்படிங்கிறத நம்ம தவறு எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்துசாரியை அப்படின்னா ஈற்று பெயர் சொற்களோடு வேற்றுமை உது சேரும் பொழுது கெட்டு இடையில் அத்துசாரியை தோன்றும். முகம் கூட்டல் முகத்தை அப்படின்னு மாறணும். குளம் கூட்டலியில் குளத்தில் அப்படின்னு வரணும். முகம் ஆனால் வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம்? முகம் கூட்டல் முகமை, குளம் கூட்டல் மீள் குளமில் அப்படின்னு நம்ம தவறாக எழுதிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இட்டு இரட்டித்தல் அறியாமை அப்படின்னா ஆடு கூட்டல் ஐ வந்து ஆட்டை அப்படின்னு எழுதணும். சோறு கூற்றல் பானை சோற்று பானை அப்படின்னு நம்ம எழுதிட்டுருக்கோம். ஸோ ஆனால் ஒற்று இரட்டித்தாமல் நம்ம அப்படி எழுதுறதும் அது தவறாக எழுதிட்டுருக்கோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வீடு கூட்டல் வீட்டுக்கு, வரலாறு கூட்டல் நூல் வரலாற்று நூல் அப்படின்னு நம்ம எழுதிட்டுருக்கோம். சந்தி பிழைகளை பொறுத்த வரைக்கும் ஒற்று பிழைகள் நம்ம என்ன செஞ்சோமோ 2 சொற்கள் சேரும் பொழுது வருமொழி இக்கு, இச்சு, இத்து, இப்பு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒற்றுமிக்க வாய்ப்புள்ளது. கல்வி கூட்டல் கடன் கல்வி கடன், சிவப்பு கூட்டல் சேலை சிவப்பு சேலை, யானை கூட்டல் தந்தம் யானை தந்தம், போய் கூட்டல் படி போய்ப்படி. ஸோ வேண்டாத இடத்துல ஒற்று மிகுதி எழுதி பிழைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவ்வளவு பெரியன்னு எழுதக்கூடாது, அவ்வளவு பெரிய அப்படின்னு தான் வரணும். வந்த பையன் வரக்கூடாது, வந்த பையன். அது போல் அப்படின்னு வரக்கூடாது, அது போல் அப்படின்னு தான் வரணும். அதாவது இப்போ வரக்கூடாது. இவ்வாறு செய்தால் சொல்லக்கூடாது, இவ்வாறு அப்படிங்கிறது தான் செய்தால் வரணும். கதவு திறந்ததுன்னு கதவு திறந்தது. ஸோ அதே மாதிரி அந்த பொருள் அதாவது வேண்டிய இடத்துல ஒற்று மிகுத்து எழுதாமல் இருக்கிறது. ஆக்சுவலாக அந்த பொருள் விலக்கி கூறு கூட விலக்கி கூறு, மாதத் தேர்வு, காதை தொடு, நாட்டுப்பற்று, இங்கு கண்ட, கவனமாக கேள், 10 குறள், நமக்கு பகை, இதெல்லாம் சரியாக ஒற்று மிகுந்து எழுதக்கூடிய இடங்களாக இருக்கும். ஸோ பிற சந்தி பிழைகள் பொறுத்த வரைக்கும் அதாவது ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி ஒற்று மிகும், எழுவாய்க்கு பின்னாடி ஒற்று மிகாது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி ஒற்று பிழைகள் நீங்களாக பிற சந்தி பிழைகள் வந்து பல வகையாக இருக்குது. அதாவது சந்தன மரம்
சந்தனம் மரம்னு கூட சந்தன மரம், முயற்சி உடையார்னு வரக்கூடாது, முயற்சி உடையார்னு வரணும். புகழ் இடம் கூட புகழி இடம் அப்படின்னு வரணும், புகழிடம் அப்படின்னு வரணும். அருந்திருப்பார்னு வரணும். இடம் எல்லாம் பொருள் உரை இவ்வாறு வரணும். இது சரியான வார்த்தைகள். ஸோ இதெல்லாமே அந்த மாதிரி இவங்க கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வாக்கிய பிழைகள் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இயைபு பிழைகள், வேற்றுமை பிழைகள், செய்வினை செய்பாட்டு பிழை, செய்பொருள் செய்படு பொருள், குன்றிய குன்றா விடை பிழைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இயைபு பிழைகள் பொறுத்தவரைக்கும் தமிழில் பால், எண், இடம் ஆகியவற்றுக்கேற்ப எழுவாய் வினையோடு இயைந்து வர வேண்டும். ஆனால் மாணவர்கள் இயைபு பிழையாக எழுதுகிறாங்க. இடம் பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமுறை நீங்கள் எங்களுடன் வருவோம் என்று நம்புகிறேன். ஆக்சுவலாக அடுத்த தலைமுறை நீங்கள் எங்களுடன் வருவீர்கள் என்று நம்புகிறேன் வரணும். நீங்கள் எல்லோரும் சுற்றுலா போய் வந்தீர்கள் என்று எழுதியிருந்தாய். ஆக்சுவலாக நீங்கள் எல்லோரும் சுற்றுலா போய் வந்தீர்கள் என்று நீ எழுதியிருந்தாய்ன்னு வரணும். எண் பொறுத்த வரைக்கும் மகேந்திரன் அஜந்தாவில் கன்றவற்றில் தமிழகத்தை படைக்க முயன்றார். இதில் முயன்றனர் வரக்கூடாது, முயன்றார்னு வரணும். எல்லாரும் அவளை மதிப்பார் அப்படின்னு சொல்ல மதிப்பர் அப்படின்னு வரணும். முன்னேற்றம் அடையாதவர்கள் முயற்சி விரும்பாதவர்களாக வாழ்ந்திருப்பார்ங்கிறத வாழ்ந்திருப்பர் அப்படின்னு வரணும். பால் பொறுத்த வரைக்கும் அரசு பல சலுகைகளை வழங்குகின்றனர் அப்படிங்கிற வழங்குகிறது அப்படின்னு பன்மையில் வரும், அக்ரினில் வரும். இவ்விபத்துகளால் பல உயிர்கள் பலியாகின்றன அப்படின்னு சொல்ல பலியாகின்றன. ஏன்னா அதில் உயர்தினியும் இருக்குது, அக்ரினியும் இருக்குது அப்படி சொல்லணும். வேற்றுமை பிழைகள் பொறுத்த வரைக்கும் வேண்டாத இடத்துல விகுதியை தேவையின்றி பயன்படுத்தல். அவருக்கு பலத்த காயம் அடைந்தார் அப்படின்னு சொல்ல அவர் பலத்த காயம் அடைந்தார் அப்படின்னு வரணும். அவர் அங்கே தேவையில்ல, அவர் பலத்த காயம் அடைந்தார், அவ்வளோதான். மேலை நாடுகளிலும் இதை பயன்படுகிறது அப்படின்னு சொல்ல மேலை நாடுகளிலும் இது பயன்படுகிறது, இதைன்னு சொல்லக்கூட இது. இரவில் திருடர்களை தொல்லை கொடுக்கிறார்கள், இரவில் திருடர்கள் தொல்லை கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது திருடர்களின் தொல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, திருடர்கள் தொல்லை கொடுக்கிறார்கள். வேற்றுமை விகுதியை பயன்படுத்தாமல் இருக்கிறது. அந்நாட்டை தீக்கிரையாக்கினர் அப்படின்னு சொல்லக்கூடாது, அந்நாட்டை தீக்கிரையாக்கினர் இத்து போட்டு அங்கே எழுதணும். தீக்கு இரையாக்கினர். ஆனால் தொலைக்காட்சி உருவத்தையும் காண முடியும், தொலைக்காட்சியில் உருவத்தையும் காண முடியும். ஆனால் அப்படிங்கிற தேவையில்லை, தொலைக்காட்சியில் அப்படிங்கிறது வரணும். இது நம் தலைவிதி என்று குறை சொல்லி கொண்டு வாழ்வது பயன் ஒன்றும் இல்லை. இது நம் தலைவிதி என்று குறை சொல்லி கொண்டு வாழ்வதுன்னு இருக்கு இல்லையா, வாழ்வதில் பயன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுறோம். வேறு வேற்றுமை விகுதியை பயன்படுத்தல் ஒரு பேருந்து அவர்களின் நோக்கி சென்றது அப்படின்னு இருக்கக்கூடாது, ஒரு பேருந்து அவர்களின் நோக்கி வந்தது அப்படின்னு சொல்லுவோம். அவர்களின் வரக்கூடாது, அவர்களை அப்படின்னு வரணும். மாணவர்கள் நல்வழிப்படுத்துவேன் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு அப்படி வரக்கூடாது, மாணவர்களை நல்வழிப்படுத்துவேன். மாணவர்களுக்கும் நல்வழிப்படுத்துவேன் இருக்கா, அப்போ மாணவர்களை நல்வழிப்படுத்துவேன் வரணும். என்னால் அதை செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா எனக்கு அதை செய்ய விருப்பம் இல்லைன்னு எழுதணும். இலங்கை மன்னன் விழாவிற்கு கலந்து கொண்டான் அப்படின்னு சொன்னால் இலங்கை மன்னன் விழாவில் கலந்து கொண்டான், விழாவிற்கு வரக்கூடாது, விழாவில் கலந்து கொண்டான். நாம் ஆசிரியர்களை மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசிரியர்களை சொல்வது ஆசிரியர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். செய்வினை செயற்பாட்டு வினை பிழைகளில் 2 வகையான பிழைகள் இருக்குது. அதாவது எழுவாயோட ஆள் சேர்த்து சோழனால் கோயில் கட்டினான், சோழன் கோயில் கட்டினான் அப்படின்னு வரணும். தூய்மையான காற்றை தாவரங்களால் வெளியிடுகின்றன, தூய்மையான காற்றை தாவரங்கள் வெளியிடுகின்றன. ஆள் தவறான இடத்துல பயன்படுத்தியிருக்கோம். சரியான தொடர் அப்படின்னு பார்க்குறப்போ சோழன் கோயில் கட்டினான், தூய்மையான காற்றை தாவரங்கள் வெளியிடுகின்றன. வினையுடன் படு சேர்த்து இனிய பாடல்களையும் நாடகங்களையும் ஒளிபரப்பப்படுகிறது, இனிய பாடல்களையும் நாடகங்களையும் ஒளிபரப்புகிறதுன்னு வரணும். மக்கள் பல விழாக்களை கொண்டாடுகின்றனர் அப்படின்னா மக்கள் பல விழாக்களை கொண்டாடப்படுகின்றனர் சொல்ல கொண்டாடுகின்றனர். மக்கள் பல விழாக்களை கொண்டாடப்படுகின்றனர் வரக்கூடாது, மக்கள் பல விழாக்களை கொண்டாடுகின்றனர் வரணும். எழுவாயோட ஐ சேர்த்து கதவை முருகனால் திறக்கப்பட்டது, கதவை முருகனால் சொல்ல கதவு முருகனால் திறக்கப்பட்டதுன்னு வரணும். இவ்விழாவை பள்ளிக்கூடங்களிலும் கொண்டாடப்படுகிறது, இவ்விழா பள்ளிக்கூடங்களிலும் கொண்டாடப்படுகிறது. அங்கே இவ்விழாவைன்னு இருக்குல்லே அது தவறு. வினையுடன் படு சேர்க்காமல், அதாவது கண்ணகி சேர்நாட்டை அடைந்து தெய்வீகமுற்று சிலப்பதிகாரத்தில் சொல்கிறது, கண்ணகி சேர்நாட்டை அடைந்து தெய்வீகமுற்றது சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. படு சேர்க்காம அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வர்றது. அதாவது கண்ணகி சேர நாட்டை அடைந்து தெய்வீகமுற்றது சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, சொல்கிறதுன்னு சொல்லியிருக்கு, இங்கே சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி வரணும். ஊராட்சி மன்றத்திலும் நகராட்சி மன்றத்திலும் நூல் நிலையங்கள் இலவசமாக ஏற்படுத்தியுள்ளன. அதாவது ஊராட்சி மன்றத்திலும் நகராட்சி மன்றத்திலும் நூல் நிலையங்கள் இலவசமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு வரும். அங்கே படு சேர்ந்து. செயற்பாடு பொருள் குன்றிய குன்றா வினை பிழைகள் பொறுத்த வரைக்கும் குன்றா வினை பொருள்கள் குன்றிய வினை அப்படின்னா இது நமக்கு அடுப்பு எரிய பயன்படும், இது நமக்கு அடுப்பு எரிக்க பயன்படும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பூங்காவில் பல வகை பறவைகள் அடைத்து வைத்திருந்தனர் அப்படின்னா அந்த பூங்காவில் பல வகை பறவைகளை
அடைந்து இல்லையா, அடைத்து வைத்திருந்தனர். ஸோ அங்கே வந்து என்ன கொடுத்தோன்னா அடைந்து வைத்திருந்தனர், இங்கே அடைத்து வைத்திருந்தனர் தான் வரணும். குன்றிய குன்றாவினை பொறுத்த வரைக்கும் அண்ணா சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் விளங்கினார் அப்படின்னு இருக்குது. அண்ணா சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் விளக்கினார்ன்னு இருக்குது. ஆக்சுவலாக விளங்கினார் அப்படின்னு வரணும். தீண்டாமை மனிதனை எல்லாம் மிருகமாக மாற்ற வைக்கும் அப்படின்னு வருது இல்லையா, அதில் வந்து தீண்டாமை மனிதனை எல்லாம் மிருகமாக மாற வைக்கும், மாற்ற வைக்கலாம், மாற வைக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இருக்குது. இதில் என்ன முக்கியமாக நம்ம கவனிச்சிக்கணும், பொதுநிலையில் இதெல்லாம் வந்து அடைப்புக்குள்ளே இருக்க சொல்ல தக்கவாறு மாற்றி நிரப்பணும். கதையை அந்த கதையில் இடம்பெறும் கதை மாந்தரை சொல்வது போல் மாற்றி அமைக்கணும். அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதாவது அவருக்கு வங்கியில் விரைவாக கடன் கிடைத்தது அப்படின்னா பெரு அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வங்கியில் விரைவாக கடன் பெற்றார் அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ மீதி எல்லாமே நம்ம வேறு புக்கில் இருந்து நம்ம படித்ததே தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான்.